அது நவம்பர் மாசம். ஒரு வெட்டுக்கிளி தரையில உட்காந்து புல்ல பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. வா, என்ன ஒரு வாழ்க்கை! டெய்லியும் ஃப்ரெஷ்ஷான புல்ல சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கல. அப்படி அது ரொம்ப நேரம் புல்ல சாப்பிட்டுச்சு. மிச்சம் இருக்கிற புல்ல அங்கேயே தூக்கி போட்டுருச்சு. அப்போ அங்க வந்த புறா அதுகிட்ட சொல்லுச்சு, அடட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளவு சாப்பிடுமோ அவ்வளோ மட்டும் பறிக்கலாம் இல்ல? மிச்சம் இருக்கிறது ராத்திரிக்கு வாடி போயிரும். அட, அதுவா அது வந்திருக்கு. நீ என்ன வளச்சியா? ஓவரா பேசிக்கிட்டே இருக்க நீ. நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்படி சொல்லி அந்த வெட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. வந்துட்டா அப்படியே சொல்றதுக்கு. அப்படி அது ரொம்ப நேரம் பறந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு தரையில ஒரு தக்காளி பழத்தை அது பார்த்துச்சு. அடேங்கப்பா, தக்காளியே! அப்படி அது தக்காளி பழத்துக்கிட்ட போச்சு. தக்காளி பழத்தை பார்த்து அது ரொம்ப சந்தோஷமா பாடுச்சு. தக்காளி ரொம்ப சூப்பரா இருக்கு. தக்காளி ரொம்ப சூப்பரா இருக்கு. உஃப், தக்காளி ரொம்ப சூப்பரா இருக்கு. உடனே அது தக்காளி பழத்து மேல உட்காந்துக்கிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சுது. எவ்வளவு ருசியா இருக்கு இது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படி அது சாப்பிட்டு சாப்பிட்டு பாதி தக்காளி பழத்தை சாப்பிட்டுருச்சு. அப்போ ஒரு எறும்பு கூட்டம் அங்க வந்துச்சு. அட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? எங்க தக்காளியே நீயே சாப்பிட்ட? உன்னோட தக்காளியா? இது இங்க கீழே விழுந்துருச்சுப்பா. ஐயோ வெட்டுக்கிளி அண்ணன், இந்த தக்காளியை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வந்தது நான் தான். ஆனா எனக்கு காலெல்லாம் வலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் வீட்டுக்கு போய் என் கூட இன்னும் 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டுட்டீங்க. ஆடாடா, என்ன மன்னிச்சிருப்பேன். பாதி நான் சாப்பிட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற இதை நான் உங்க வீட்டு வரைக்கும் எடுத்துட்டு வரேன். இந்த தக்காளியை நாங்க இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு எடுத்துட்டு போல. குளிர்காலம் வரப்போகுது. குளிர்காலத்துல சாப்பாடு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காது. அதனால முன்னாடியே நாங்க உணவுகளை சேகரிச்சு வைக்க போறோம். ஆனா இந்த பாதி தக்காளி பழத்தை நான் எடுத்துட்டு போனேன்னா அது அழுகி போயிடும். இதை ஏற்கனவே நீங்க சாப்பிட்டுட்டீங்க இல்லையா? என்ன சொன்ன? குளிர்காலத்துக்காக இப்பவே வா. ஆமா, குளிர்காலத்துக்காக நாங்க இப்பவே உணவை சேகரிச்சு வைக்க போறோம். ஏன்னா குளிர்காலத்துல குளிர் தாங்க முடியாம நிறைய பேர் போன வருஷம் செத்து போயிட்டாங்கல்ல. சரி சரி, நீ தக்காளி செடிக்கிட்ட என்ன கூட்டுக்கிட்ட போ. ஒண்ணுக்கு பதிலா 2 தக்காளியா உங்க வீட்டுக்கு நான் எடுத்துட்டு வரேன். இதை கேட்டு எறும்புங்க சந்தோஷப்படுச்சுங்க. அப்படி வெட்டுக்கிளி எறும்பு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு தக்காளி தோட்டத்துக்கு போச்சு. அப்புறம் அடிச்சு அடிச்சு 2 தக்காளி பழத்தை கீழே போட்டுச்சு. பாருங்க, தனியா நான் எப்படி இதை தூக்குறேன்னு பாருங்க. வெட்டுக்கிளி தக்காளியை தூக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதால அதை அசைக்க கூட முடியல. அட, இது ரொம்ப பாரமா இருக்கு. இந்த 2ஐயும் உங்க வீட்டு வரைக்கும் நான் எப்படி எடுத்துட்டு வருவேன்? அதை கேட்டு எறும்புகள் எல்லாருமே சோகமாயிட்டாங்க. அப்பதான் வெட்டுக்கிளி ஒண்ணு யோசிச்சுது. நான் அதை தூக்க முடியாது. ஆனா நான் இதை தள்ளிக்கிட்ட எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம். அப்படி சொல்லி வெட்டுக்கிளி காத்துல பறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தக்காளி பழத்தை உருட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு. தக்காளி பழமும் உருண்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அடடே வெட்டுக்கிளி அண்ணே, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா தான். வெட்டுக்கிளி அந்த மாதிரி அந்த தக்காளி பழத்தை உருட்டிக்கிட்டே எறும்புகளோட வலைக்கிட்டே எடுத்துட்டு போச்சு. 2வதையும் நான் எடுத்துட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. அது மறுபடியும் காத்துல பறந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது தக்காளி பழத்தையும் உருட்டிக்கிட்டே எறும்பு கூட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துச்சு. நன்றி வெட்டுக்கிளி அண்ணன். அப்போ எறும்பு ராணி சொல்லுச்சு, வெட்டுக்கிளி அண்ணன், உங்களுக்கு இது ரொம்பவும் சுலபமான வேலை தானே. நீங்களும் குளிர்காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான உணவை சேகரிச்சு வச்சுக்கோங்க. இந்த தடவை பனி அதிகமா பொழியும்னு நினைக்கிறேன். அதனால எதுவுமே உங்களுக்கு சாப்பிட கிடைக்காம கூட போகலாம். இப்பவே சேகரிச்சு வச்சா ரொம்ப நல்லது. அட, நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் பறந்து எங்க வேணாலும் போகலாம். எங்க இல்லைன்னா வேற இடம். நான் என்னோட சாப்பாடுக்கு நான் பார்த்துப்பேன். அப்படி சொல்லி வெட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச நாளைய எறும்புக நிறைய உணவை சேகரிச்சு வச்சாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய வலைக்குள்ள இருந்தாங்க. அப்போ சில எறும்புங்க அங்க வந்துச்சு. வாங்க, எல்லாருமே இத காலி பண்ணுங்க. அட, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உணவுகளை சேகரிச்சு வச்சிருக்கோம். இது எங்களுடைய வலை.
இதை எதுக்காக நான் உங்களுக்காக விட்டு கொடுக்கணும்? பாருங்க, குளிர் அதிகமாயிட்டே போகுது. இப்ப போயிருங்க, இல்லனா போறது கூட கஷ்டமாகும். அப்படி 2 எறும்பு கூட்டத்துக்கும் சண்டை நடக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல வெட்டுக்கிளி அந்த பக்கமா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆட, இந்த எறும்பு கூட்டுல இருந்து என்ன சத்தம் வந்துகிட்டே இருக்கு? அப்படி சொல்லி வெட்டுக்கிளி வலைக்குள்ள போச்சு. அங்க இருக்கிற இன்னொரு எறும்பு கூட்டத்தை பார்த்துச்சு. என்ன ஆச்சு? எதுக்கு நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? வெட்டுக்கிளி அண்ணா பாருங்க, இந்த எறும்புங்க இங்க ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களை வலைய காலி பண்ண சொல்றாங்க. என்ன தம்பி, எதுக்கு நீங்க இவங்கள துரத்துக்கிட்டே இருக்கீங்க? இது இவங்களோட வீடு, இங்க இருக்கிறது எல்லாமே இவங்களோடது. அதெல்லாம் தெரியும், நீ மூடு. உன் வேலைய நீ பார்த்துட்டு போ. எங்க இருந்து போயிடு. அப்படியா? நான் என்னோட வேலையை பார்க்கணுமா? சாரி, நான் என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன் பாரு. அப்படி சொல்லி வெட்டுக்கிளி காத்துல பறந்து எல்லா எறும்புகளையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுது. ஐயோ, இது நம்ம எலும்பெல்லாம் ஒடிச்சு போட்டுரும். போறோம். இரு. அதை கேட்டு வெட்டுக்கிளி நிறுத்துச்சு. எல்லா ஆண் எறும்புகளும் கூட்டை விட்டு வெளியே போச்சு. அட வெட்டுக்கிளி அண்ணன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்பான எறும்புகளை பரவாயில்லை, நான் போயிட்டு வரேன். அப்படி சொல்லி வெட்டுக்கிளி வலைய விட்டு வெளியில வந்துச்சு. அது சாயந்தரம் வரைக்கும் குளிர்ல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனா குளிர் இருக்க அதிகமாச்சு. அதுக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சுது. அட, தரையில வெறும் பனி தான் இருக்கு, புல்லு ஒன்று கூட இல்லதான் இல்லை. இப்போ நான் என்ன சாப்பிட்டுட்டோம்? அப்படி சொல்லி அது பறக்க ஆரம்பிச்சது. ஆனா வேகமா வீசுற காத்துல அதோட ரெக்க அடிக்க முடியல. குளிர்னால தவிச்சுக்கிட்டு அது பின்னாடி போய்கிட்டு இருந்துச்சு. ஆ, ஆ. அப்படி காத்தோட சேர்ந்து அது எறும்பு வலைக்குள்ள போய் விழுந்துச்சு. அத பார்த்ததுமே எறும்புங்க ஆச்சரியப்பட்டுச்சுங்க. அட, இது வெட்டுக்கிளி அண்ணன், இவருக்கு இந்த நிலைமை எதனால வந்துச்சு? குளிரால பாவம் அண்ணன் கஷ்டப்படுறாரு போல. நாம சீக்கிரமா ஏதாவது பண்ணியாகணும். நாம விறகு கொண்டு வந்து வச்சோம் இல்லையா, அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இவர் பக்கத்துல நெருப்பு போட்டு விடுங்க. நான் நம்ம சேகரிச்ச உணவுல இலை இருக்கான்னு பாக்குறேன். அப்படி சொல்லி அவங்க வெட்டுக்கிளிக்கு பக்கத்துல விறகு வச்சு நெருப்பு போட்டாங்க. இன்னொரு பக்கம் எறும்பு கூட்டத்தோட ராணி அவங்க உணவுகளை சேகரிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு போனாங்க. அப்ப அங்க ஒரு கொய்யா பழத்துல இருந்த பச்சை இலைய பறிச்சு அந்த இலைய வெட்டுக்கிளி கிட்ட கொண்டு வந்துச்சு. அதுக்குள்ள வெட்டுக்கிளி பக்கத்துல அவங்க நெருப்பு போட்டதுனால வெட்டுக்கிளியும் கண் முழிச்சு பார்த்துச்சு. இந்த நெருப்புக்கு முன்னாடி ரொம்ப இதமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு வெட்டுக்கிளி அண்ணன்? நீங்களும் அந்த எறும்புக கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துனீங்க. நீங்க எங்களை காப்பாத்தலனா நாங்களும் உங்களை மாதிரி குளிர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நானும் கூட சாப்பாடெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தேன். பசியால இப்படி இருந்திருக்க மாட்டேன். நீங்க பசியோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்தாங்க இலை. அடேங்கப்பா, இது அமிர்த இலை இல்லையா? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்லி வெட்டுக்கிளி அந்த பச்சை இலைய சாப்பிட்டுச்சு. நெருப்புக்கு பக்கத்துல உட்கார்ந்ததுனால அதோட குளிரும் போயிடுச்சு. இலைய சாப்பிட்டதுனால அதோட பசியும் போயிடுச்சு. இப்ப அது முழுசா சரியாயிடுச்சு. அடுத்த வருஷத்துல இருந்து நானும் கூட உங்களை மாதிரியா சாப்பாடை சேமிச்சு வைக்கிறேன். உங்க கூடவே இந்த கூட்டுக்குள்ளேயே குளிர்காலத்துல நான் இருக்கிறேன். அதை கேட்டு எறும்பு கூட்டம் சந்தோஷப்பட்டுச்சு. அவங்க எல்லாரும் நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க.